இந்த உலக சிருஷ்டி நாடகத்துல நாம இப்போ எங்க இருந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? நாடகத்தோட கடைசி கட்டத்துல, அதாவது கிளைமேக்ஸ் காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாடகத்துல பகவானும் ஒரு நடிகராய் இருக்காரு. கிளைமேக்ஸ் சீன்ல மட்டும்தான் வருவாருன்னு பார்த்தோமா இல்லையா? அவர் இந்த பூமிக்கு வராம நாடகம் எப்படி முடிவடையும்? இந்த நாடகத்துல மொத்தம் 4 யுகங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா 5ஆவதா ஒரு யுகம் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. எந்த சாஸ்திரத்திலையும் இத பத்தி எழுதல. எப்படி கடலும் நதியும் சந்திக்கிறத சங்கமம்னு சொல்றோம், அதே போல கலியுகமும் சத்யுகமும் சந்திக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட யுகத்தை தான் சங்கம யுகம்னு சொல்லப்படுது. இந்த யுகம் வைரத்துக்கு சமமானது, சத்யுகத்தை விட உயர்ந்தது. ஏன்னா இந்த சங்கம யுகத்துல தான் பகவான் இந்த பூமிக்கு வர்றார். இந்த கலியுகத்தோட கடைசியில அதர்மம் இப்ப உச்சகட்டத்துல இருக்கா இல்லையா? பகவான் இங்க வர்றதே அதர்மத்தை அழிச்சு மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு.